அனுகிரகத்தினால நம்ம கோயில நிறைய உற்சவம் அடிக்கடி நடந்துட்டே தான் இருக்கு. இப்போ வரக்கூடிய அக்டோபர் மாசம் 3, 4, 5 3 நாளைக்கு நவக்கிரக மகா யாகம் ஒன்று அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அண்ணா கிட்ட சொல்லியிருந்தோம். அதை உத்தேசிச்சு இந்த மாதிரி நடத்துவோம் அப்படின்னு. பொதுவா எல்லாரோட வீட்லயும் நவக்கிரகம் பண்ணியிருப்பேன். இது என்ன விசித்திரமா இருக்கு, நவக்கிரக யாகம் தானே அப்படின்னாக்கா இது அந்த மாதிரி கிடையாது. சாந்தி குஸ்மாகர சங்கரம்னு ஒரு கிரந்தம், அதுல சொல்லிருக்கிற விதானமாக நவக்கிரக யாகம் பண்றது. 9 யாகம் கொண்ட வேண்டும், தனித்தனியா இருக்கணும். ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த கிரகத்துக்கு என்னெல்லாம் பிரீத்தியோ, அந்த கிரகத்துக்கு என்னெல்லாம் பிரீத்தியோ அதை அப்படியே செய்ய மாதிரியானதான யாகம். உதாரணம் சொல்றேன், சூரிய பகவான் எடுக்கும். சூரிய பகவானுக்கு பிரீத்தியான நிறம் சிகப்பு, எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு பிடித்தமான சிகப்பு வர்ண வஸ்திரம் முதல்ல. அவருக்கு ரொம்ப பிரீத்தியான கோதும தானியம், அவருக்கு பிரீத்தியான அந்த ரத்னம் மாணிக்க ரத்னம், அவருக்கு பிரீத்தியான நைவேத்தியமான சக்கர பொங்கல், அவருக்கு பிரீத்தியான புஷ்பமான செந்தாமரை, அவருக்கு பிரீத்தியான உலோகமான தாமிரம் காப்பர், அவருக்கு பிரீத்தியான உலோகமா சொல்றாங்க. அவருக்கு பிரீத்தியான ராகம் சங்கராபரணம். இந்த ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு தேசத்துக்கு அதிபதியா சாஸ்திரம் சொல்றது. எனக்கு சொந்த ஊர் என்ன காரணம் கேட்டா நான் ஊர் பேர் சொல்லுவேன். உங்க சொந்த ஊர் என்ன சார் கேட்டா நீங்க ஒரு ஊர் பேர் சொல்லுவேன். இந்த சூரிய கிரகத்துக்கு எது சொந்த ஊர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சூரிய கிரகாதிபதி கலிங்க தேசாதிபதிங்கிறார். கலிங்கம் அப்படின்னா ஒரிசா, அதான் கலிங்க தேசம். கலிங்காவார் அப்படிலாம் படிச்சிருப்பேன். அந்த கலிங்க தேசம்னு சொல்லக்கூடிய ஒரிசா தான் சூரிய பகவானோட சொந்த ஊர். அதனால அந்த சொந்த ஊரான கலிங்கத்திலிருந்து மிருத்திக மண்ணு வச்சுட்டு அந்த ஊர்ல என்ன நதி ஓடுறது, மகாநதி. அந்த மகாநதியிலிருந்து ஜலம் கொண்டு வந்து சூரிய பகவானோட கலசத்தெல்லாம் நிரப்பது. சூரிய கிரகமானவர் நம்மளால கோத்திரத்தை பிறந்திருப்போம் இல்லையா, அந்த சூரிய பகவான் காஷ்யப கோத்திரத்தை பிறந்திருக்கார். அப்படின்னா காஷ்யப கோத்திரத்தை பிறந்த வாத்தியாரையே வச்சுட்டு ஆச்சாரியம் பண்ணி, அப்படி இது ஒரு கிரகத்துல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி 9 கிரகம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னெல்லாம் உண்டோ தனித்தனியா. இதுதான் இந்த சாந்தி குசுமாகர கிரந்தத்தின் விதானமான நவக்கிரக யாகம். இன்னைய நாள் பர்யந்தம் இந்த மாதிரி யாகம் ஒரு தடவை கூட நடந்ததே கிடையாது பார்த்தது. ஏன்னா இது ஏற்பாடு பண்றது சாதாரண விஷயத்துல ரொம்ப ரொம்ப சிரமமான காரியமா சொல்றாங்க. இதுக்கு 1,00,000 தடவை ஜபம் உண்டு, ஹோமம் உண்டு, 3 நாள் நடத்த வேண்டிய உற்சவம் இருக்கு. நம்மளால ஒரு நாள் ஹோமம் பண்றதே வீட்டுல எல்லாரும் ஒரு நாள் சாமான் தேடி வாங்கி எல்லாரும் கொடுத்து பண்றோம். ஆனா இது 3 நாள் நடத்தணும்னா ரொம்ப பெரிய விஷயங்கிறதுனால இது பொருள் செலவே கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய். இந்த கிரகங்களுக்கு நிறைய தானம் சொல்லிருக்காங்க, 36 வகையான தானங்கள் கொடுத்து. இது இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்காங்க இந்த பூஜை சொன்னா, பொதுவா கிரகங்களுடைய அமைப்புகளை வச்சுதான் நித்தியம் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு க்ஷணேரமும் நகரது. இந்த கிரகம் இப்படி இருக்கு, அந்த கிரகம் இப்படி இருக்கு, அதனால இப்படி நடந்துட்டு யோசிக்காரா சொல்லிட்டு வராங்க. அந்த சர்வமான எல்லா கிரகத்துக்கும் ஒரு சாந்தி உள்ளது. அந்த சாந்தி ஏன் இப்ப பண்றோம் அப்படின்னா, இந்த வருஷம் நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஸ்வாவச வருஷத்துல கிரகங்களால நிறைய உபாதைகள் ஏற்பட போகிறதா பிரச்சார படத்தை சொல்லியிருப்பாங்க. கண்கூடாவே பார்த்தோம், நிறைய நம்மளுக்கு கெட்ட செய்திகள்லாம் அடிக்கடி நியூஸ்ல காதுல வருது. அப்படி எல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது, நடந்தாலும் சுத்தமாகணும், ஜனங்கள் எல்லாம் சௌக்கியமா இருக்கணும், நவகிரகத்தோட எல்லா உபாதைகளும் குறையணும் அப்படின்னு சொல்லி இந்த நவகிரக மகா யாகம் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாரும் இதை வந்து கலந்துக்கணும். இது விசேஷமா புரட்டாசியில ஒரு சனிக்கிழமை இது திருவிழையே வர்றதுனால 1,00,000 ஆவர்த்தி விஷ்ணு சகஸ்ரநாம அர்ச்சனை 100 பேரை வச்சுட்டு ஒரே டைமா விஷ்ணு சகஸ்ரநாம அர்ச்சனை. அது அக்டோபர் 4ஆம் தேதி. இன்னொரு விசேஷம் என்னன்னா, 4ஆம் தேதி கோத்வாதசின்னு ஒரு நாள். பொதுவா எல்லாரும் நம்ம மாட்டு பொங்கல் அன்னைக்கு பசு மாடு பூஜை பண்ணுவோம், புல்லு கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, பூஜை எல்லாம் செஞ்சுருவோம் இல்லையா. சாஸ்திர ரீதியா பசுவை ஆராதனை பண்றதுக்குன்னு ஒரு நாள் வச்சிருக்கிறதா, அதுதான் கோத்வாதசி. அது என்ன அந்த பூஜையோட மகத்துவம்னா, இங்கிலீஷ் பிரகாரமா ஆதாம்ங்கிறவர் தான் முதல்ல பிறந்தார், ஆதாம் ஏவாள் தான் முதல்ல இருந்தா பூலோகத்துல அப்படிங்கிறார்.
நமக்கு அது ஏற்றுக்கல. நம்மளோட பிரகாரம் என்னன்னா மனு அப்படிங்கிற ராஜா தான் முதல்ல வரும். அவர்கிட்டே இருந்துதான் ஜனங்கள் உற்பத்தி ஆகிறதுலாம் நமக்கு மனுஷனுக்கு ஏரியா இருக்காங்க. நம்மளே மனுஷன் மனுஷன் சொல்லிக்கிறாங்க. மனு கிட்டே இருந்து வந்தவாங்க. அதனால மனுஷன் அப்படின்னு. அந்த மனுங்கிற ராஜாவுக்கு குழந்தை கிடையாது. அதனால பசுமாட்டை ஆராதிச்சு அவர் இந்த புத்திர சந்தானத்தை எடுத்துட்டார். அந்த நாள கோபாரசி அப்படின்னு அதுவும் எதேச்சியா அந்த 4ஆம் தேதி அமையறதுனால எவ்வளவு பசுமாடு ஏற்பாடு பண்ண முடியுமோ ஏற்பாடு பண்ணுமோ எல்லாரும் கோபுரம் பண்ண போறாங்க. 3ஆம் தேதி சாயங்காலம் ஆரம்பிச்சு 4-5 3 நாள் பெரிய வைபவமா நடக்க போறோம். எந்த அளவுக்கு சிரமமான காரியம்னு சொன்னீங்கன்னா, ஏதோ இந்த சூரிய கிரகம் தான் கலிங்க தேசாதிபதினு சொல்லிட்டோம். இந்த ஒடிசா தானே ட்ரெயின்ல போனாலும் ஃபிளைட்ல போனாலும் மண்ணு கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த ராகு கிரகத்துக்கு பர்பர தேசம். பர்பர தேசம்ன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய பலோச்சிஸ்தான், அதாவது பாகிஸ்தான்ல ஒரு பகுதி தான் இந்த பலோச்சிஸ்தான் இருக்கும். அங்கே இருந்தும் நம்மளுக்கு மிருத்திகையும் ஜலமும் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுலாம் இருக்கு. ஏன்னா அது ராகுக்கு பிரீத்திங்கிறதுனால. சுக்கிரனோட பிரீத்தியா காம்போஜ தேசம் அப்படிங்கிறாங்க. காம்போஜ தேசம்னா இன்னைக்கு இந்த காந்தாரன்னு சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தானுக்கும் மேலே இருந்ததான 16 மகா ஜனபதா அப்படின்னு மகாபாரதத்துல அந்த புராணத்துல ஒரு பகுதியை தான் காம்போஜம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாடு ஆப்கானிஸ்தானுக்கும் மேல கஜகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் தான் சொல்றாலே அந்த நாடு தான் அது சொல்ற. அங்கே இருந்து மிருத்திகை ஜலம் கீர்த்தன் எல்லாம் கொண்டு வந்து இப்படியெல்லாம் கிடைச்சா மட்டும்தான் அது யாருக்கு நடத்த முடியுங்கிறதுனால அதையெல்லாம் ரொம்ப தீவிரமா ஏற்பாடு பண்ணணும். அவ்வளவு சிரமமான காரியம். அதெல்லாம் ஜனங்கள் எல்லாம் சௌக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம கோவிலேயே ஏற்பாடாயிருக்கு. நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் அடிக்கடி அதை பார்த்துருக்கோம். யாகத்தை எல்லாரும் கலந்துக்கணும், எல்லாரும் அது கைங்கரியம் பண்ணணும், தெரிஞ்ச வாழ்க்கை சொல்லணும். இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள பத்திரிகை ரெடி ஆயிடும். தெரிஞ்ச வாழ்க்கையெல்லாம் இங்க கோவில பத்திரிகை விநியோகம் பண்ணிருக்கோம். நிறைய பேர் வரணும். யாருக்கு தரிசனம் பண்ண பணம் காசுங்கிறது உபகாரம் பண்ணி இங்கே சேர்த்துக்கணும் தான். பணம் கொடுக்க முடியலனாலும் அடுத்த வாரம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றதுக்காகவாது கண்டிப்பா வரணும். யூடியூப்ல போடப்பாரு, அண்ணன் பேஸ்புக்ல போடுவார், யூடியூப்ல போடுப்பாரு, நான் தேர்ந்து மாற்றப்படாது. எனக்கு யாகத்தை இனி ஒரு தடவை நடக்கிறது அவ்வளவு சிரமம். அதனால இந்த அக்டோபர் 3, 4, 5 அந்த யாகமும் அடுத்த வருஷம் பங்குனி இல்லைன்னா சித்திரை 2 மாசத்துல வர ஏதோ ஒரு பௌர்ணமியில நம்ம கோயிலே அஷ்டோத்திர சதகீர்த்தாபிஷேகம் ஒரு பூஜை. இது இன்னும் கஷ்டம். பாரத தேசத்துல ஓடக்கூடிய 108 முக்கியமான நதிகள் எடுத்தது. அந்தந்த நதிக்கே போய் ஜலம் கொண்டு வந்து 108 கலசம் வச்சு இல்ல 108 சங்கம் வச்சு சுவாமி பூஜை முடியாச்சு. நம்மளால போய் 108 நதியை குடிக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா அந்த பூஜைக்கு வந்த எல்லாருக்கும் 108 நதியோட தீர்த்த பிரசாதம் கொடுக்கணும். அதனால அதுவும் ஏற்பாடாகிட்டு இந்த கோவில்ல பகவான் இந்த எல்லாம் நடத்துறதுக்கு நமக்கு தெம்பும் கொடுக்கணும், திரவிய உபகாரமும் பகவான் வழி கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். ஒரு வாரத்துக்கு பத்திரிகை ஒன்றும் வேண்டதான் போட வரா, தெரிஞ்சவாள் கண்டிப்பா சொல்லுவோம். இது ரொம்ப 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 விசேஷமான யாகம். இதை கலந்துக்கிறதுனாலே அவ்வளவு மகத்துவமான குணங்கள் நமக்கு சந்தோஷம் எல்லாம் ஏற்பட்டதா சாஸ்திரம் சொல்றா. அதனால இந்த யாகத்தை பத்தி நிறைய பேர் சொல்லி எல்லாரையும் வள வச்சு நவகிரக சாந்தி பண்ணி நமக்கு சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கோவிலுடைய பெயரை சொல்லுவீங்க. நங்கநல்லூர்ல எங்க நடக்குதுன்னா ஷீரடி பாபா குரு தியான கூட்டம் நங்கநல்லூர் 24வது திருத்தில்லைகங்கா நகர் இந்த இடத்துல நடக்கிறது. அக்டோபர் 3ஆம் தேதி சாயங்காலம் 5:30 ஆரம்பம். 3, 4, 5ஆம் தேதி மத்தியானம் 1:30 பூர்த்தி ஆகுது. வந்தவா எல்லாருக்கும் ரக்ஷ பிரசாதம், வந்தவா எல்லாரும் ரக்ஷ பிரசாதம் எல்லாருக்கும் எல்லா பிரசாதங்களும் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால நீங்க நேரில் வந்தீங்கன்னா எல்லா பிரசாதத்தும் வாங்கிக்கிறதுக்கு நமக்கு பாக்கியம் கிடைக்கும். எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் எல்லாமே உண்டு. தெரிஞ்சவாள் நிறைய பேர் அழைச்சிருப்பாங்க. 3 நாளும் வர எல்லாருக்கும் ஆகாரம் இங்க ஏற்பாடு ஆயிருக்கு. அதனால நீங்க காலையில கடைசி ராத்திரி 2 நாள் இங்கே அங்கே கூட பார்க்கலாம். உங்களுக்கு அதுக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கா. வரவா எல்லாருக்கும் ஆகாரமும் உண்டு. அதனால எல்லாரும் உற்சவத்தை கலந்துக்கணும். நீங்க எல்லாரும் சேர்ந்தாதான் இது நடத்த முடியும். ஒருத்தரால இது நடத்தவே முடியாது. அதனாலதான் இன்னைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்டா சொல்றோம். அதனால எல்லாரும் உற்சவத்துக்கு வாங்கும். டேட் கூட மறந்துடாது. அக்டோபர் 3, 4, 5 3 நாளும் நமக்கு பாபாவோட சன்னதி தான் கதி அப்படின்னு நினைச்சு
ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊர்ல நதி ஓடுறதுன்னா அதனால கொண்டு வந்தா கோயில உடைச்சிடும். இந்த நதி நான் கொண்டு வந்தேன் பூஜைக்காக, தண்ணி கெட்டு போகல. ஏன்னா ரீசெண்டா இந்த மாதிரி ஒரு 43 நதி வச்சு பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு பூஜைக்கு பண்ணலாம்னு தண்ணி பண்ணலாம்னு 3 மாசம் கிட்ட கொண்டு வந்தோம். தண்ணி கெட்டே போல. இன்னும் இப்ப கூட தண்ணி இல்லை, நல்லாதான் சௌக்கியமா தான் இருக்கு. அதனால பாட்டில நல்ல சுத்தமான பாட்டிலா இருந்தா ரெண்டு தண்ணி ஒவ்வொரு நதி கொண்டுன்னா உங்களோட கையால சுவாமி அபிஷேகம் பண்ற வார்த்தை கிடைக்கிறது. நீங்க ஒரு நதி கொடுக்க கொஞ்சம் 108 நதியோட பதவி இருக்கு. அதனால அதே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி பண்ணணும். சின்ன விஷயம் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். அதுவுமே நீங்க மனசு வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் யாரெல்லாம் எந்த இடத்துல இருக்காளோ அந்த ஊர்ல ஓடுற நதி 2 லிட்டர் நதியிலே எடுக்கணும் கொடாதுன்னு சொல்றாரு. அதான் ஒரே அதனால அந்த உபகாரமா நீங்க என்ன நதி யாராவது கொடுத்தாலும் நீங்க வாங்கி கொடுப்போம். இந்த நதியினுடைய எவ்வளவு சீக்கிரம் இருந்தாலும் சுவாமி தான். ஏன்னா அதுவும் எல்லாரும் சேர்ந்து செய்ய முடியும். இன்னொரு 7-8 மாசம் டைம் இருக்கு. அதனால எங்க நீங்க போறீங்களோ யாரும் வச்சுக்க வேண்டியது. ஊர்ல நதி ஓடுறதுன்னா அங்கே தான் போகும். அதனால கொண்டு வந்தா கோயில உடைச்சிடும். இந்த நதி நான் கொண்டு வந்தேன் பூஜைக்காக, தண்ணி கெட்டு போகல. ஏன்னா ரீசெண்டா இந்த மாதிரி ஒரு 43 நதி வச்சு பண்ணிட்டோம். அதனால பூஜைக்கு பண்ணலாம்னு தண்ணி பண்ணலாம்னு 3 மாசம் கிட்ட கொண்டு வந்தோம். தண்ணி கெட்டே போல. இன்னும் இப்ப கூட தண்ணி இல்லை, நல்லாதான் சௌக்கியமா தான் இருக்கு. அதனால பாட்டில நல்ல சுத்தமான பாட்டிலா இருந்தா ரெண்டு தண்ணி ஒவ்வொரு நதி கொண்டு கொடுத்ததுன்னா உங்களோட கையால சுவாமி அபிஷேகம் பண்ற வார்த்தை கிடைக்கிறது. நீங்க ஒரு நதி கொடுக்க